உலகத்தில் உள்ள எல்லா தமிழருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி திரையரங்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இடையில் நடந்திருக்கிற அந்த ஒரு பெரிய துக்க சம்பவத்தை பற்றி சிலது சொல்லியே தான் ஆகணும். என்னால் தவிர்க்க முடியல. நம்ம அந்த ஜப்பானில் நடந்த அந்த பெரிய பூகம்பம் ஜப்பானியை கிட்டத்தட்ட புரட்டி போட்டுருச்சு. எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் பற்றி எரியுது. நியூக்ளியர் ரியாக்டர் இருக்கிற அந்த கூலிங் இதெல்லாம் ஆஃப் ஆகிடுச்சு. மக்கள் சொல்லலா துயரத்துக்கு ஆளாகியிருக்காங்க. கரண்ட் இல்லை, கடும் குளிர், இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். எவ்வளோ துக்கங்கள் அவங்களுக்கு வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போ தான் அந்த ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் வருங்காலங்களில் இன்னும் இந்த 10-20 நாட்கள் இன்னும் நிறையா துக்க செய்திகள் வெளிவர ஆரம்பிக்கும். என் சார்பாக நான் எல்லாத்துக்கும், அதாவது உங்கள் எல்லாத்து சார்பாகவும் அவர்களுக்காக நான் ஒரு 2 நிமிஷம் வேண்டிக்கிறேன். அதாவது ஃபீனிக்ஸ் பறவை அப்படின்ட்டு சொல்லுவாங்க தமிழக அரசியலில். சும்மா லெட்டர் பேட் கட்சிக்காரன் தலைவர்லாம் பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை, அவர் மீண்டெழுந்து வந்துடுவார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உண்மையான ஃபீனிக்ஸ் பறவை யாருன்னா ஜப்பானிய மக்கள் தான். அந்த ஹிரோஷிமா நாகசாகி பாம்பிங்க்கு அப்புறம்லாம் யோசிச்சுட்டு கூட மாட்டாங்க நிறைய பேர், இவங்க இப்படி வருவாங்களா, இப்படி டெவலப் ஆவாங்களா அப்படின்ட்டு. தடைகளை உடைத்தெறிகிறதே தன் வாழ்க்கை லட்சியமாக கொண்டிருக்கிற ஒரு மக்கள் கூட்டம் ஜப்பானிய மக்கள் கூட்டம். அதங்காட்டி இந்த தடையும் நிச்சயமாக வெல்வாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது. படத்தை இன்றைக்கி திரைவிமர்சனத்தை போவோம். இன்றைக்கி விமர்சனம் பண்ண போகிற படம் சிங்கம் புலி. ஜீவா அவர்கள் நடித்திருக்கிற படம். இரட்டை வேடத்தில் அண்ணன் தம்பியாக. அண்ணனாக வர்ற பேர் சிவா, தம்பியாக வர ஒரு பேர் அசோக். பொன்வண்ணன் நடிச்சிருக்காரு. சாய் ரமணி இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறவர் மணி சர்மா. அப்புறம் இன்னும் நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம். சந்தானம் ஒரு காமெடி கேரக்டர் பண்ணியிருக்காரு. திவ்யா ஸ்பந்தனா அவங்க ஒரு இந்த ஹீரோயின் வேடம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னும் அந்த சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நிறைய வருது. படத்தினுடைய அந்த நெகட்டிவ் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி படத்தினுடைய அந்த பாசிட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். படத்தினுடைய பாசிட்டிவ்ஸ் என்னென்னா, ஜீவாவை சொல்லலாம். ஜீவாவை ஏன் சொல்லலாம் அப்படின்னா, அந்த 2 கதாபாத்திரங்களுக்கும் பெரிய வேரியேஷன் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதை ரசிகர்கள் பார்த்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நடிக்கணும். அதை ரொம்ப அழகாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. 2 கதாபாத்திரங்கிற போது கிட்டத்தட்ட 2 தாட் நடிக்கிறது, 2 பேர்த்தோட சுமையை சுமக்கிற மாதிரி அது ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்து தந்திருக்கிறதுக்கு ஜீவாவுக்கு ஒரு பாராட்டு சொல்லலாம். இன்னொன்று படத்தின் இந்த கதை நகரத்தில் ரொம்ப ஒரு புதுமையான தளம். அதுங்காட்டிக்கு கமர்ஷியல் படம், மசாலா படம் அப்படின்னாலும் கொஞ்சம் அந்த கமர்ஷியல் படம் ரசிகர்களுக்கு போர் அடிக்காமல் சில கலவைகள்லாம் கலந்து, அதாவது காமெடி ப்ளஸ் ஆக்ஷன் ப்ளஸ் வஞ்சனை, அதாவது வஞ்சம், இதெல்லாம் மாறி மாறி ரசிகர்களை கொஞ்சம் கட்டி போட வைத்திருக்கிறது. அதாவது கமர்ஷியல் பட ரசிகர்களை அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம் சாய் ரமணியோட சைடில் இருந்து. மற்றபடி இது பாசிட்டிவ்ஸ். நெகட்டிவ்ஸ் அப்படின்னா கொஞ்சம் நிறைய இருக்குதுன்னு சொல்லலாம். நிறையாங்கிறதோட என்னென்னா, அப்பட்டமாக தெரிய விஷயங்கள்ங்கிறது நிறையா இருக்குங்கிறது தான் பிரச்சனை. தெரியாமல் நிறைய விஷயங்கள் இருந்தால் கூட படத்தினுடைய சக்ஸஸ் பெருசாக பாதிச்சிடாது. இப்போ தெரிகிற மாதிரி இருக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது மணி சர்மாவினுடைய இந்த இசை, பாடல்கள் அமைச்சிருக்காங்க. அது எதுவுமே பெருசாக மனசில் நிற்கலை. அந்த பழைய ஒக்கடு அப்படிங்கிற அந்த தெலுங்கு படத்தில் வர பாட்டை கூட தமிழில் கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அதுவுமே பெருசாக ஹிட்டான மாதிரி எனக்கு தெரியல. மொத்தத்தில் பாடலும் சரி, அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரில் அந்த ஆழம் எதுவுமே இல்லை. அந்த காட்சி நேரத்தில் இருக்கும்போது கரெக்டாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் மெருகேறி இருக்கலாம். ஆனால் அதுக்கான அந்த ஆழம் பார்க்க முடியறதில்ல மணி சர்மா அவருடைய இந்த இசையில். மித்தது என்ன சொல்லலாம்னா, இதுக்கு இடையில இன்னொரு பாசிட்டிவ் என்ன சொல்லலாம்னா, அந்த நல்லவனாக வர்ற கேரக்டரில் ஜீவா நடித்திருக்கிற அந்த
சிவா கேரக்டரில் அந்த ஜீவாவுக்கும் திவ்யா ஸ்பந்தனாவுக்கும் இடையில் நடக்கிற அந்த காதல் வந்து ரொம்ப மென்மையான தன்மையான ஆத்மார்த்தமான காதலை வந்து ரொம்ப அழகாக புது வகையான அந்த ஒரு காதல், புது வகையான இல்லை, நம்ம பார்த்தது தான் அந்த சினிமாவில் வந்து புது வகையான ஒரு காதல் அப்படின்னு சொல்லலாம். அதைய வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. இப்போ திவ்யா ஸ்பந்தனா வந்து அது சின்ன ரோல் தான், அது பெரிய ரோல் சொல்ல முடியாது, சில காட்சிகள் தான் வந்து போகிறாங்க. இருந்தாலும் வந்து அதுக்கு எவ்வளோ தேவையோ ஓரளவுக்கு நல்லா நடிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். சந்தானம் வந்து இந்த படத்துடைய கிட்டத்தட்ட ஒரு பெரிய பாசிட்டிவ் சொல்லலாம். ஏன்னா அவர் வர்றதுனால என்னமோ வந்தாலே எல்லாம் தேட்டர் எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனாலும் நெகட்டிவ்ஸ் அப்படின்னா ரொம்ப டபுள் மீனிங் வசனங்கள் நிறைய இருக்குது. எனக்கு முன்னாடிலாம் ஒரு பெண்கள், சின்ன பொண்ணு ஒரு 14-15 வயசு அப்படின்ட்டு அவங்க எல்லாம் உட்காந்துருந்தாங்க. இப்போ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப டபுள் மீனிங் வசனங்கள் நிறைய வருது. அது கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். அதே மாதிரி அந்த கெட்ட கேரக்டர் சிவாங்கிறது வந்து ரொம்பவுமே வல்கர்னு நான் சொல்ல முடியாது. இது வந்து நம்ம இதில் இருக்கிறது தான். ஆனால் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் போய் உட்காந்து பார்க்க முடியாது. நடுநிசி நாய்கள் எப்படி ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் போய் உட்காந்து பார்க்க முடியாதோ அதே மாதிரி இந்த படம் வந்து அந்த முதல் பாதி அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமிலி ஆடியன்ஸ் போய் உட்காந்து பார்க்க முடியாது. ஒரு இளைஞர் கூட்டம் போய் உட்காந்து பார்க்கலாம், காலேஜ் பொண்ணுங்களே நிறைய பேர் போய் உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னா பார்க்கலாம். அதுக்கு வந்து அவங்களுக்கு அந்த ப்ராட் மைண்ட் வேணும். ஒரு சாதாரண தமிழ் ரசிகனுக்கு வந்து அது கொஞ்சம் தூக்கலாகவே தெரியும். மித்தபடி படத்தினுடைய இயக்குனர் சொல்லணும், சாயிரமணி வந்து அதாவது அந்த கதை முடிப்பதிலேயே அவசரம் கட்டியிருக்கார். அதாவது வசனங்கள்லாம் வந்து நாடகத்தன்மை நிறையா இருக்குது. இப்போ ஜட்ஜு இருக்கிறாருன்னா ஜட்ஜு நிறைய அந்த தீர்ப்பு எழுதும்போது சொல்லும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ நம்ம நாடகத்தில் 7 மணி நாடகத்துலேயோ இல்லை 7 நாடகத்துலேயோ பார்க்குற மாதிரி அப்படி இப்படிங்குவார், சொல்லிட்டாரு, இவர் பண்ணிட்டாரு, அவர் பண்ணிட்டார். இந்த ஜட்ஜுக்கான அந்த டேர்ம்ஸு, இது கமர்ஷியல் படம் தான், இது மசாலா படம் தான். இருந்தாலும் அந்த விஷயங்கள்லாம் வந்து அதெல்லாம் பேசிக் விஷயங்கள், அதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். பண்ணினா தான் வந்து அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி டைலாக் மட்டுமே வச்சுட்டுருக்கிறீங்க. அந்த காட்சி அமைப்பு, காட்சி நகர்த்துறதெல்லாம் வந்து கண், ஆக்ஷன், பார்வை, இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கலாம். ஒரு டைலாக் டெலிவரி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஜீவா அந்த கோட்படி ஏறாருன்னா, நல்லவர் ஏறாரு, கெட்டவர் ஏறாருன்னா ஏறுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் வைக்கலாம், நிறைய பண்ணியிருக்கலாம். ஆனால் இன்னும் டைலாக் அப்பட்டமாக டைலாக் அவ்வளோதான், மாறி டைலாக், அது பின்னாடி வர அந்த இசை ஆக அப்படின்னா ஒரு தேஜ் போன்ற கடை ஓட விட்டா அப்படி இருக்கும். அதே மாதிரி சார் இதாக வரும் இப்படி தான் வரும் அப்படின்னு ஈஸியாக தெரிஞ்சிருது. அது வந்து ஒரு பெரிய மைனஸ் இந்த படத்துக்கு. மற்றபடி சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், அந்த டிபார்ட்மெண்ட்டுகளில் வந்து எடிட்டிங் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் மெருகேறிக்கலாம். அதான் டேரக்டருடைய கையில் தான் மித்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இருக்குது. டேரக்டர் வந்து நம்ம ஸ்கிரிப்ட் கரெக்டாக இல்லாமல் சில பல ஓட்டைகள் இருந்ததுன்னா, ஓட்டைகள் நிறையவே இருக்குது இந்த படத்தில் சொல்லலாம். அந்த சில பல ஓட்டைகள் இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து அந்த ஸ்கிரிப்டுங்கிறது வந்து கொஞ்சம் ஓட்டைகள் இருக்க தான் செய்யும். அந்த கடைசியில் வர்ற அந்த காட்சிகள்லாம் சரி, சில காட்சிகள்லாம் கன்வின்சிங்காகவே இல்லை. ஏது நடக்குது, ஏன் இப்படி நடக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப கன்வின்சிங்காக இல்லை. ஆனால் பெருசாக பாராட்டுறதுக்குரிய என்னென்னா ரொம்ப டீப்பாக இதை எட்டு போகல. அது டீப்பாக எடுத்துகிட்டு போகாத வரைக்கும் நல்லது. ஏன்னா தமிழ் ரசிகர்கள் சினிமாவை வந்து ஏதோ வாழ்க்கையை நினச்சிக்கிறாங்க. அது தவிர்க்க முடியாது. இனி இப்போவும் சரி, 10 வருஷத்துக்கு முன்னாடியும் சரி, இனி 10 வருஷத்துக்கு அப்புறம் சரி, அது அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்காட்டி கொஞ்சம் டீப்பாக போகாதது நல்லது. எனக்கு என்னுடைய வேண்டுகோள் ஜீவாவுக்கு என்னென்னா, இப்போ நம்ம 2 ரோல் நடிச்சிருக்கீங்கன்னா அந்த நல்ல ரோலில் வர அந்த ஜீவா அதை தான் மக்கள் பார்க்க ஆசைப்பட்றாங்க. இப்போ உங்களை மாதிரி நடிகர்கள்லாம் வந்து நல்லதையும் முன்னாடி கொண்டு வாங்க. அதாவது நீங்கள் ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லர் இல்லாட்டி பக்கா நான் கமர்ஷியல் படம் எடுக்கிறேன் அப்படின்னா அது கெட்டவன் ரோல் கூட எவ்வளோ ஆக்ரோஷமாக பண்ணலாம். அது வேறு, அந்த ஜென்ரியே வேறு. கமர்ஷியல் படம்னு வர்றப்போ நல்லாவே பண்ணுங்கள். எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஒரு லாபத்துக்காண்டி அந்த லாப நோக்கில் எடுக்கிற ஒரு படம், லாப நோக்கில் எடுக்கிற படம்னா நல்லதே சொல்லுங்களேன். மக்கள் வந்து நின்றுட்டு நல்லதே பார்த்துட்டு போகிறாங்க.
பாஸ்கரன்கிற பாஸ்கரன் இல்லையா, அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து சும்மா ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் அந்த நண்பர்கள் அந்த நட்பை வந்து பாராட்டும். அந்த மாதிரி நீங்களும் பண்ணியிருக்கீங்க. அதே டைரக்டர் கூடயே நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஜீவா. அதங்காட்டி உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. எஸ்எம்எஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி நிறைய சக்ஸஸ்ஃபுல் கமர்ஷியல் படம் நீங்கள் கொடுத்தவர் தான். இதுதான் என்னுடைய இது. சாயரமணிக்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, கமர்ஷியல் படம்னு எடுக்கிறதுன்னு ஆயிடுச்சு, மசாலா படம்னு ஆயிடுச்சு. எதுக்கு அந்த ரொம்ப அந்த வல்கரிசத்தை உள்ளே கொண்டு வர்றீங்க? ஏன்னா நான் ஏன் இதை வந்து இவ்வளோ சீரியஸாக சொல்கிறேன்னா, ஒரு நியூஸ் பார்க்க நேரிட்டது. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு கொலை நடந்துச்சு. அந்த கொலையில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன பொண்ணு 7 வயசு பொண்ணை வந்து கற்பழித்து ஒரு காமக்கொடூரன் கொண்டிருக்கிறான். ஒரு கல்லூரி பெண்ணையும் கொண்டிருக்கிறான். அந்த கொலைக்கான மோட்டிவ் என்னென்னு பார்த்தா, அவனுடைய ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்குறது நான் சொல்கிறேன். நடுநிசி விநாயகல் பாட்டு வந்தேன், அதுக்கப்புறம் வந்து நான் வெறி வந்துடுச்சு, நான் வந்து கொத்து கொண்டுட்டேன் அப்படின்னு, அது மாதிரி பண்ணிட்டேன், கொலை பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. இதில் வந்து நான் டேரக்டரையோ யாரையுமே குத்த சொல்ல போகிறதில்ல. ஏன்னா கெட்டவங்கிறவன் வந்து அந்த படத்தை பார்த்து தான் திடீர்னு கெட்டவனாகிறானோ, இல்லை நல்ல படத்தை பார்த்து அவன் கெட்டவனாக இருக்கிறவன் நல்லவனாகிறானோ கிடையாது. அவனுக்கு நிறையா எண்ணங்கள் பின்னாடி இருந்துகிட்ருக்கோம். அதனுடைய அந்த வெளிப்பாடு வந்து இது மூலமாக அந்த பற்ற வைக்கிறதுங்கிறதுக்குள்ள அது வந்து அது ஆயிருக்கும். ஆனால் அதற்கு கூட இடம் தர வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதம். ஆக என்னுடைய இந்த படத்திற்கான என்னுடைய ரேட்டிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது எவ்வளோ தரலான்னா 2.75. இவ்வளோ தான் இந்த படத்துக்கு தர முடியும். ஒரு தாட்டு பார்க்குற ஒரு சாதா மசாலா கமர்ஷியல் என்டர்டெய்னர் போய் தியேட்டரில் போய் பார்த்து நிச்சயமாக என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.